என்னடா இப்படி ஆயி போச்சு? ஆமாண்ணே, சென்னையில தான் பிளே ஆஃப் நடக்குது, சென்னையில தான் ஃபைனல் நடக்குது. ஆனா சென்னையே இல்லாம போச்சுடா. ஆமாண்டா. என்ன சித்தப்பா இப்படி ஆயி போச்சு? அந்த கிரிக்கெட்டை மட்டும் பத்தி பேசாத, கிரிக்கெட்டை பத்தி பேசாத. ஆமா எனக்கு எல்லாம் தூக்கமே இல்லை, தூங்கவே முடியல நைட்டு. நீயாவது தூங்கவே முடியல, என்னால உட்கார முடியல, நடக்க முடியல, திரிய முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆர்சிபி கிட்ட போய் சரி விடுங்க இந்த பாடுறேன் விடுங்க, கவலைப்படாதே விடுங்க. இந்த போயிட்டு இந்த வந்துடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சென்னை ஜெயிக்கணுமா? உய்யாலன்ட்டு ஏற்கனவே தான் 5 முறை கப்பை வாங்கி அடுக்கி வச்சிருக்கீங்க. இப்போ இந்த வருஷமும் உங்களுக்கு கப்பு வேணும். ஏன் தான் இப்படி ஆசைப்படுறாங்களாப்பா அந்த சென்னைக்காரங்க? நல்ல வேளை ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு இந்த வருஷம். ஆமா, எப்பவும் தோத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கப்பு நம்ம எங்க ஆர்சிபிக்கு தான், கோழி படைக்கு தான். டோனியோட கேட்ச மட்டும் விட்டுருந்தாங்கன்னா சிஎஸ்கே உள்ள போயிருக்காங்க. அந்த பால மட்டும் கொஞ்சம் தள்ளி அடிச்சிருந்தானா அது 6 ஆயிருக்கு. அடுத்த பால் சென்னை ஜெயிச்சிருந்திருக்கும். சென்னை எப்படி தோத்துச்சுன்னு நான் நம்பவே முடியல. ஆமா என்னாலே நம்பவே முடியலனே. ஆமா, டோனி கேட்ச புடிச்சோனே எனக்கு பாதி உசுறு போயிருச்சுடா. சரி என்ன பண்றது, உங்களுக்கு இருக்கிற காயம் கஷ்டம் எனக்கு தெரியுது, புரியுது. ஏன் தான் அப்படி நடந்துச்சுன்னு தெரியல. டூப்ளசி புடிச்ச கேட்ச பத்தில இங்க இருந்து அங்க வர. ஆமாப்பா, என்னால நம்பவே முடியல. என்ன முடிச்சு இப்படி கேட்ச் பிடிக்கிறாப்ல? ஐயோ மனுஷனா என்ன? ச்சே, பாத்தனா அப்படியே சாஞ்சிட்டேன். நான் போற எடுத்து தூங்கவே போயிட்டேன். அப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சா சிஎஸ்கே ஜெயிக்காதுன்னு? டோனி கேட்ச் எனக்கு தெரிஞ்சிச்சு. டோனி கேட்ச் பிடிச்சா ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? ஐயோ, 20வது ஓவர் போட்டாங்கல்ல, அதுல முத பால் 110 மீட்டர் போயிருச்சு. அடுத்த 6 அதே மாதிரி அடிச்சு பாலை சுரோவா போட்டுட்டான். 6 போல. ஐயா ஆமா 6 போல. ஐயோ பொறுங்க, நான் வர்றேன். சரி, என்னால அதை நினைக்கவே முடியாது. பொறுங்க, இந்த வர்றேன். நீங்க ஜெயிச்சுக்கிட்டும் தோத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நாங்க தோத்துக்கிட்டே இருந்தோம். தோத்துக்கிட்டு இருக்கவனுக்கு தான் தெரியும் வலி என்ன, வேதனை என்னன்னு. அதனாலதான் அந்த வலி அறிஞ்சு, அந்த வேதனை அறிஞ்சு நாங்க ஜெயிக்க ஆரம்பிச்சோம். ஜெயிக்கிறத மட்டும்தான் அதுக்கு பிறகு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதனாலதான் எங்க ஆர்சிபி உள்ளுக்குள்ள போகுது. ஆமா, உள்ளுக்குள்ள போகுது. நீங்க வெளியே போறிய. போங்க. கப்பு இந்த வருஷம் எங்க ஆர்சிபிக்கு தான். ரச்சின் ரவீந்திரா அந்த மேட்ச்ல அருமையா விளையாண்டிருந்தேன். அவனை போய் ரன் அவுட் ஆக்கி விட்டு அந்த டூபே. ஆமையா அது மட்டுமா, இந்த டூபே அடிக்கல, தூக்கி கேட்ச இப்படி கொடுத்துட்டேன். அதுவும் 14-15 பாலுக்கு வெறும் 7 ரன்னுங்க. என்னாலும் கூட அது என்ன இப்படி தூபே இன்னைக்கு விளையாடுறானு நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அவன் அவுட் ஆனதுக்கு இவனாச்சும் அடிச்சிருக்கணும். ஏன் தான் இப்படி பண்ணா என்ன தெரியல. சரி, நான் போயிட்டு வரேன் பாருங்க. இப்ப பாரு, தோனி கைக்வாட்டு, ருத்ராஜ் கைக்வாட்டா, சிவன் துபே விட்டுட்டானா, ரவீந்திரா அடிக்கலையா? எப்பவும் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? இனி நாங்க தான் அடிப்போம், நாங்க தான் ஜெயிப்போம். ஆமா, இந்த நட கப்பு எங்க ஆர்சிபிக்கு தான். எங்க கோலி வேற லெவலில் விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் பேப் 2 பிளேசிஸ் இருக்கான், மேக்ஸ்வெல் இருக்கான், தினேஷ் கார்த்திக் இருக்கான். சென்னை தோத்தது நினைச்சுன்னே மனசு வரணும். டோனி போய் அதுல உட்கார்ந்து பாத்தியா? நான் நினைச்சேன் நம்ம ஜடேஜா போன மேட்ச் வரை இந்த அடிச்சு கொடுத்துறானு. போன வாட்டி எப்படி அடிச்சேன் ஃபைனல், அது மாதிரி இப்பவும் அடிச்சு கொடுத்துறான்னு நினைச்சேன்டா. சரி முடியலடா, 2 பால் விட்டுட்டான்டா கடைசியா. அந்த 2 பால்ல ஒரு 6 ஓவர் அடிச்சிருந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்க முடியலாட்டியும் குவாலிஃபை ஆயிருக்கும். சித்தப் இங்கிட்டு போயிட்டு வராரு. எதுக்கு போறாரு? மாமா இதுக்கு ரன் தரடா.
ஆரஞ்சு கப்பு கோழிக்கிட்ட. இனி 2024 ஐபிஎல் கோப்பையும் எங்க கோழிக்கு தான், எங்க ஆர்சிபிக்கு தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது, கப்பு எங்க ஆர்சிபிக்கு தான். ஏய், நம்ம கூட்டத்துல ஒரு கருப்பாடு இருக்குடா, ஆர்சிபி பேட்ரா மாமா எல்லாம் வெளுத்துக்கடா. No.